2026 தேர்தலுக்குத்தான் வருவோம், அதுவும் நேர செய்தியாட்சி கோட்டையில் முதலமைச்சர் அறையில் அமர்வதற்குத்தான் வருவோம் என்று சொன்னால் இது உலகத்தில் வேறு எந்த நாட்டிலாவது சாத்தியப்படுமா? இந்தியாவில் கேரளாவில் சாத்தியப்படுமா? டெல்லியில் சாத்தியப்படுமா? உங்களை விட 1000 மடங்கு புகழின் உச்சாணியில் இருக்கிற அமிதாப் பச்சன் முதலமைச்சர் வந்தார. கேரளாவில் மிகப்பெரிய நடிகர் மம்முட்டி 10 பேர் சீட்ட விட மாட்டான். ஆனா தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த சினிமாக்கார மாதிரி முடிய வெட்டிக்கிறது, அவனை மாதிரி பேண்டை கிழிச்சு விட்டுக்கிறது எதற்கு? நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைய காலில் விழுந்து ஒரு நாள் என்னை வாழ்த்துங்கள் அம்மா அப்பா நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா அவருக்கு பாதபிஷேகம் செய்யறோம், அவங்களுக்கு கட்டவிட்டு செய்யறோம், அவங்களுக்காக இருசக்கர வாகனத்துல பாக்கணும், வண்டியை தரத்தி போறோம், கால் தடிக்கு அல்லது இன்னொரு வண்டிக்கார இடிச்சு செத்து போறோம். அல்லது நீங்க பாதபிஷேகம் செய்றீங்க, 1000 லிட்டர் கட்டவிட்டு மேல ஏறி கால் தடிக்கு தவறி விழுந்து நீங்க செத்து போறீங்க. மறுநாள் உங்கள் உறவுகள் பால் குடம் எடுத்து வந்து உங்களுக்கு பால் ஊத்துகிறார்கள். எந்த நடிகரும் வருவதில்லை உங்க சாவுக்கு, உங்க 8ஆம் தோக்கம், உங்க கருமாதிக்கு, உங்களுடைய படத்திறப்பு விழாவுக்கு. ஆக இதையெல்லாம் சொன்னால் நான் சினிமாவுக்கு எதிரி என்று சில பேர் பேசுகிறார்கள். நான் சினிமாவுக்கு எதிரி இல்லை, இலட்சியவாயர்கள் தமிழன் என்று நினைத்து எங்கள் தலையில் மிளகாய் அரைக்க பார்க்கின்ற நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் தான் எதிரி. சினிமா என்ற கலை, சினிமா என்பது ஒரு ஊடகம்.